வெளியில போறப்ப யாராவது பார்க்கும்போது மேட் ஃபார் ஈச் அதர்ன்னு சொல்லணும் அந்த மாதிரி நினைச்சது. சிட்டி லைஃப் லீட் பண்ற மாடர்ன் கையா இருக்கணும், ஐ மீன் சாஃப்ட்வேர் ஐடி கை அந்த மாதிரி இருக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் அந்த மாதிரி கிடைக்கல. கதை இப்படி போகுதா? ஹைட்டா இருக்கணும். ஹைட்டா இருக்கணும். என்னை விட ஒரு 6 feet கிட்ட இருக்கணும். 6 அடி இருக்கணும். இது டூ மச். எது? டார்க்கா இருக்கணும், கருப்பா இருக்கணும். மீச நல்லா பெருசா வச்சுக்கணும். எங்க இருக்கிறேன் வச்சுக்கிறான், இல்லாதே வளர்த்துக்கிறான். நடந்து போறோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி ஒரு ஜோடி அப்படின்னு மனசுல நினைச்சிட்டு ஏக்கத்தோட எல்லாரும் எங்களை பாக்கணும். ஓ, அப்படி ஒரு வியாதி அவனுக்கு. அதுக்கப்புறம் ஹேர் ஸ்டைல் வந்து இப்படி எடுத்து விடணும், அந்த மாதிரி எல்லாம் ஆசைப்பட்டேன் நான். ரொம்ப ஓவரா போய்கிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் அடக்கி வாசிங்க. போட்டோஸ் நிறைய ஃப்ரேம்ஸ் எல்லாம் எடுத்து போடணும், அதெல்லாம் ரொம்ப ஆசைப்பட்டேன். எப்படி இருந்தாரு? இந்த எண்ணத்தை மாத்திக்க, இல்லன்னா நீ அவ்வளவுதான். ஜாடி பக்கத்துல இப்படி கை வச்சுட்டு உட்காந்துருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு போட்டோ எனக்கு ஐயோ அப்படின்னு இருந்துச்சு. அது என்ன பாப்பு கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்டேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் மைனஸ் எனக்கு தெரிஞ்சது தலையில முடி கிடையாது. கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்க நீ. செட் ஆகாது. நான் என்ன பண்ணேன், ரொம்ப அழுதேன். 1 மாசம் கிட்டத்தட்ட பொண்ணு பார்க்க வரக்கூடாதுன்னு அழுதேன். என்னடா என்னம்மா இது? நான் இப்ப நினைச்சு பார்த்தேன்னா அப்படி இருக்கவர் தான் என்னை வச்சுட்டு வாழ முடியும்னு தோணுது. பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? அலைன்ஸ் பார்க்க வரும்போது எல்லார்கிட்டயும் பேசிட்டு இருக்காரு. நான் தான் ரொம்ப பேசுவேன், அவரு என்னை விட ரொம்ப அதிகமா பேசுவாரு. சூதுவா தெரியாம வளர்ந்துட்டு என்ன பண்ண சொல்றீங்க? சுத்தமா பிடிக்கல எனக்கு. எங்க வீட்டுல எல்லாருக்கும் பிடிச்சிச்சு. எங்க அக்கா கிட்ட சொல்றேன், எங்க அம்மா கிட்ட சொல்றேன், வேண்டாம் எனக்கு இந்த மாப்பிள்ளை. பேச ஆரம்பிச்சாருன்னா அவ்வளவுதான் சார். அவரு எல்லாரையும் பிளேடு போட்டு அறுத்து எடுத்துடுவாரு சார். என்ன எதிர்பார்த்தேன்னா ஏதோ ஒரு 2 வீலர் இல்லைன்னா கார்ல அந்த மாதிரி வருவாங்கன்னு பார்த்தா சைக்கிள்ல வந்தாரு. ஃபர்ஸ்ட் அவங்க பார்த்த உடனே ரொம்ப பயமா இருந்தது. ரொம்ப ஹைட் வெயிட் பயங்கரமா இருந்தாங்க. ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. எப்படி நம்ம கல்யாணம் பண்ணி இருக்க போறோமோன்னு ரொம்ப பயந்தேன். அதுக்கப்புறம் அது எப்படா என்ன பத்திர எல்லா விஷயத்தையும் மிக தெளிவா புரிஞ்சு வச்சிருக்க நீ. வேணான்னு சொல்லி ஏதாவது ஒரு ஸ்ட்ரைக் பண்ண முயற்சி பண்ணுவோம் இல்லையா? அப்படி நீங்க என்னவெல்லாம் ஸ்ட்ரைக் பண்ணீங்க? உங்களுக்கு இந்த மாப்பிள்ளை வேண்டாம் நோண்ட ஆரம்பிச்சுட்டானே. பொண்ணு பார்க்க வர சொல்லட்டு மாமா அப்படின்னு எங்க அப்பா எப்ப எல்லாம் கேக்குறாரோ அன்னைக்கு ஃபுல்லா அழுவேன். அப்ப நான் பட்ட வேதனை இருக்கே, அந்த வேதனை. சோஃபால கால் மடிச்சு உட்கார்ந்து அழ ஆரம்பிச்சேன்னா அழுதுகிட்டே இருப்பேன். கொஞ்சம் கூட நிறுத்த மாட்டேன். கல்லஞ்சக்காரன் அவ்வளவு நேரம் கதறானே, கரையிறானா. பெருசா ஒண்ணு பண்ணேன், அது என்னை காப்பாத்துச்சு. ஒரு மாசத்துக்கு காப்பாத்துச்சு. என்ன இருக்கும் எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. மீறி பொண்ணு பார்க்க வர சொன்னீங்கன்னா பிடிக்கலன்னு அவங்க மூஞ்சி பார்த்து சொல்லிடுவேன். அப்புறம் சபையில என்னை கேட்க கூடாது அப்படின்னுட்டு. இப்ப நீ என்ன பண்ண?